இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி அல்ஃபபெட்ஸோ எப்படி எழுதுறதுன்றத கண்டினியூவேஷன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம 5 லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி? ஏ, இ, எஃப், ஹெச், ஐ. ஸோ பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் இந்த 5 அல்ஃபபெட்ஸ் எப்படி எழுதுறதுன்றத பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம இன்னும் வேறு என்ன ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் இதே 4 பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். என்ன பேட்டர்ன்ஸ்? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஃப்ரண்ட் ஸ்லாஷ், பேக் ஸ்லாஷ். இந்த 4 பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேரண்ட்ஸ் இதை நீங்கள் குழந்தைங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேஸ்ட்டாக இருக்க மேகசைன் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்து இந்த லெட்டர்ஸை எங்கெங்கே அந்த நியூஸ் பேப்பரோ இல்லை மேகசைனில் இருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிளோ இல்லை ஷேட் பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அல்ஃபபெட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆர்டராக படிக்கிறத விட இந்த மாதிரி மிடில் படிக்கும்போது மாறி மாறி படிக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு லெட்டர்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நம்ம இன்னும் வேறு என்ன லெட்டர்ஸ் எல்லாம் அல்ஃபபெட்ஸ் எல்லாம் நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எழுதலான்றதை பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கே. என்ன லெட்டர்? கே. ஸ்டாண்டிங் லைன். திஸ் இஸ் அ ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைனே தான் இந்த மிடில் இருந்து இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன், இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஓகே, திஸ் இஸ் லெட்டர் கே. எப்படி எழுதணும்? ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அண்ட் திஸ் இஸ் ஒன் மோர் ஸ்லாண்டிங் லைன். கே. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அண்ட் ஒன் மோர் ஸ்லாண்டிங் லைன். லெட்டர் கே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அல்ஃபபெட்? ஸ்டாண்டிங் லைன் அண்ட் தென் ஸ்லீப்பிங் லைன். Wow, this is letter L. What is the letter L? Okay, standing line and then sleeping line. Letter L. Super. So நீங்கள் இன்னைக்கு வீடியோவில் செகண்ட் லெட்டர் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஓகே, தேர்ட் லெட்டர் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் லைன் 2, இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைன், இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்டாண்டிங் லைன், அண்ட் தென் மிடில் slanting line. Wow, this is letter M. What is the letter ma? M. Standing line and then 2 slanting line. இந்த மாதிரி மிடில் வந்து slanting line draw பண்ணணும். M. Letter M. ஓகே, நெக்ஸ்ட் என்ன லெட்டர் பார்க்கலாமா? ஸோ 2 ஸ்டாண்டிங் லைன், ஒரே ஒரு ஸ்லாண்டிங் லைன். வாவ், சூப்பர், ரொம்ப ஈஸியாக இருக்குல்லம்மா. 2 ஸ்டாண்டிங் லைன், 1 ஸ்லாண்டிங் லைன், 2 ஸ்டாண்டிங் லைன் அண்ட் தென் 1 ஸ்லாண்டிங் லைன். வாவ். ஸோ இன்றைக்கி நம்ம 4 லெட்டர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன லெட்டர்? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஸ்டாண்டிங் லைன். எப்படி எழுதணும்? ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஸ்டாண்டிங் லைன். சூப்பர். ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஸ்டாண்டிங் லைன். வாவ். ஸோ நம்ம இன்னைக்கு 5 லெட்டர்ஸ் லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன லெட்டர்? திஸ் இஸ் லெட்டர் T. ஸ்லீப்பிங் லைன் and then standing line. This is letter T. Okay, next letter front slash and then back slash. Letter V. Front slash and then back slash. Letter V. Front slash back slash. Letter V. Okay, next என்ன letter? Next letter slanting line, 2 standing line and then slash. This is slanting line, slanting. Okay, 2 slanting line. Okay, this is W. What is this? W. 2 standing line and then
2 slash, slanting line, standing line and then slanting. This is slanting. Okay, சாய்வா இருக்கிறது. Okay, slanting line. 2 standing line and then 2 slanting line. What is the letter ma? W. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற லெட்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, 1 ஃப்ரண்ட் ஸ்லாஷ் அண்ட் தென் 1 பேக் ஸ்லாஷ், அது மேலவே போடணும். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ். வாட் இஸ் த லெட்டர்மா? எக்ஸ். ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் ஸ்லாஷ் அண்ட் தென் பேக் ஸ்லாஷ், ஃப்ரண்ட் ஸ்லாஷ் அண்ட் தென் பேக் ஸ்லாஷ். ஓகே, திஸ் இஸ் த லெட்டர் எக்ஸ். நெக்ஸ்ட் லெட்டர் 1 பேக் ஸ்லாஷ் அண்ட் தென் 1 ஃப்ரண்ட் ஸ்லாஷ் என்ன பண்ணணும்? இதோடு ஸ்டாப் பண்ணிடணும். திஸ் இஸ் லெட்டர் ஒய். 1 பேக் ஸ்லாஷ், ஃப்ரண்ட் ஸ்லாஷை இந்த மிடிலோடு ஸ்டாப் பண்ணிடணும். திஸ் இஸ் லெட்டர் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் த லாஸ்ட் லெட்டர் 2 ஸ்லீப்பிங் லைன்ஸ் அண்ட் தென் 1 பேக் ஸ்லாஷ், 2 sleeping lines and then 1 back slash. This is letter Z. What is the letter? Z. 2 sleeping line and then 1 back slash. Okay, நம்ம டோட்டலாக என்ன லெட்டர் அல்ஃபபெட்ஸ் பார்த்துருக்கோன்றதை பார்ப்போம். A, E, F, H, I, K, L, M, N, T, V, W, X, Y, Z. சூப்பர். நம்ம 4 பேட்டர்ன்ஸ் மட்டும் வச்சு நம்ம எத்தனை அல்ஃபபெட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம்? 15 அல்ஃபபெட்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா? சூப்பர் குட்டீஸ். நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வேஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ், மேகசைன்ஸ் கொடுத்து குழந்தைங்கள இந்த அல்ஃபபெட்ஸ் நீங்கள் ஏதாவது ஹெச் எங்கே இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுக்கண்ணா அப்படின்னா அவங்க சர்க்கிள் பண்ண சொல்லுங்கள், இல்லை ஷேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு அல்ஃபபெட்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. இதை கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.